ராமன் சீதா சீரியல் ஜனவரி 9 நாளைக்கான எபிசோடுக்கான ஒரு ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதரவை இந்த சேனலுக்கு கொஞ்சம் தாங்க. எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம சீதா அழுகிறாங்க. அப்போ ராம் சொல்கிறாரு, இங்கே பாரு சீதா, நீ எதுக்கும் கவலைப்படாத, உனக்கு துணையாக நான் எப்போவுமே இருக்கேன் அப்படின்னு. அதுக்கு சீதா சொல்கிறாங்க, ஏற்கனவே அந்த கல்பனா என்னை கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணால் நான் எப்படியோ தப்பிச்சிட்டேன், என்னை முத்தாளம்மா தான் காப்பாற்றினாங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு ராம் சொல்கிறாரு, இங்கே பாரு, உன் கூட நான் எப்போவுமே இருக்கேன், நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு. அந்த நேரம் பார்த்து டக்குன்னு நம்ம சீதா கண் முழிக்கிறாங்க. பார்த்தா எவ்வளோ நேரம் ராம் மாதிரி நம்ம சீதா கனவு கண்டிருக்காங்க. அப்போ நம்ம சீதா முத்தாளம்மாவோட ஃபோட்டோ பார்த்து கையெடுத்து கும்பிட்டு, என்னுடைய கனவில் அவர் வந்திருக்கிறது எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த மகா யோசிக்கிறாங்க, இந்நேரம் அந்த சீதாவோட கண்ணில் போட்ட மைய ஒர்க்காக ஆரம்பிச்சிருக்கோம், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சீதா பைத்தியம் முடிச்சு ஓட போகிறா அப்படின்னு. இன்னொரு பக்கம் டக்குன்னு நம்ம அர்ச்சனா இருக்காங்கல்ல, அவங்க அப்படியே தலையை விரித்து போட்டுக்கிட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க. பக்கத்தில் இருக்கிற சுபாஷை பார்த்து, டே எந்திரடா அப்படின்னு சொல்லி எட்டி உதைக்கிறாங்க. அப்போ சுபாஷ் அந்த சைடு போய் விழுகிறாரு. விழுந்துட்டு சுபாஷ் கேட்குறாரு, எதுக்காகடி இப்படி என்னை உதைச்சி தள்ளுற அப்படின்னு. அதுக்கு அர்ச்சனா சொல்கிறாங்க, என்னையை போய் என்னை பேர் சொல்லி கூப்பிட்றியா, நான் ஒரு இரத்த காட்டேரி அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. ரத்தம் குடிக்க போகிறேன் அப்படின்னு. இன்னொரு பக்கம் மகா என்னடா இது, அர்ச்சனா இப்படி போகிறாங்களே அப்படின்னு போய் பார்த்தா, அர்ச்சனா பேய் பிடிச்சி ஆடுறத பார்த்துட்டு மகா செமையாக அதிர்ச்சி ஆகி மந்திரவாதியை வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. மந்திரவாதி வீட்டுக்கு உடனே நம்ம அர்ச்சனா விஷயத்த சொல்கிறாங்க, நீங்கள் கொடுத்த மையினால தான் இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு. இதை கேட்டுட்டு பூசாரி செமைய ஷாக் ஆகி எங்கே பார்த்தாலும் அந்த மைய இருக்கா அப்படின்னு தேடுறாரு. மையை கண்டுபிடிச்சி அந்த மையை அவர் கையில் வச்சுக்கிட்டு அர்ச்சனா கிட்ட சொல்கிறாரு, மகா கிட்ட சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், இந்த மையால் தான் பிரச்சனை, இந்த மையை நான் எடுத்துட்டேன், இதுக்கப்புறம் கொஞ்சம் பாதுகாப்பாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துலேருந்து போகிறாரு.